இவர் 20 வயசு 21 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. 45 வயசு ஆகும்போது 25 இயர்ஸில் he could retire with 1.5 crores in hand. 5,000 ரூபா மாதம் போட்டுகிட்டே வந்தால் இந்த 5,000 ஃபிக்ஸ்டாக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டாப் அப் கூட பண்ணலை. ஆனால் இவர் இதே சேலரி தான் வாங்க போகிறாருன்னா கிடையாது. சேலரி இன்க்ரீஸ் ஆகிடும், அவரோட லைஃப் ஸ்டைலையும் இன்னும் அவர் மெருகேற்றிக்கலாம். ஆனால் இந்த 5,000 மட்டும் அவர் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டியதான். 25 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணார்னா 21 ஆரம்பிச்சு 45 அவர் என்ன இல்லை, he can retire with 1.5 crores. ஒரு அட்ஜஸ்டட் டு இன்ஃப்ளேஷன் 1.1 crores கூட வச்சுப்போமே. இன்னைக்கு ஒரு 45 வயசு ஆகிறவர்கிட்ட கையில் 1 கோடி கொடுத்தாலும் ஒர்த்து தானே. தே கேன் டூ அ பிஸ்னஸ். ஒரு வீடு, ஒரு ஃப்ளாட்டை ஒன்று வாங்கிட்டு, ஒரு 50 லட்சம் ஃப்ளாட்டு வாங்கிட்டு இன்னொரு 50 லட்சம் எடுத்துகிட்டு போய் ஒரு பிஸ்னஸில் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கூட we can lead a very smooth life. ஆனால் இது பண்ணுறது இல்லை. பிரச்சனை என்னென்னா, இப்போ யோசிச்சு பாருங்க என்ன ப்ராப்ளம் இதில் என்னென்னா சார், நம்ம மைண்ட் செட்டே என்னென்னா, படிச்சியா, வேலைக்கு போனியா, சம்பாரிச்சியா, அப்படியே 60 வயசு வரைக்கும் வேலைக்கு போயிட்டு ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு உட்காந்துரு. இந்த மைண்ட் செட்லேயே இருக்கும். இதுதான் பிரச்சனை. அதே டைமில் எவ்வளோ வந்தாலும் நம்ம அந்த சேமிப்புன்றது யோசிக்கிறது இல்லை. சேமிக்கணும்னா கோல்டு இல்லை லேண்டு தான், 2 தான் மேஜர். வேற எதுக்குமே மக்கள் யோசிக்கிறது இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது என்னென்னா, இதில் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படி போய் இப்போ மக்கள்கிட்ட போயிட்டு இது மாதிரி பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க, எஃப்டியில் போடுவாங்க. 1 லட்ச ரூபா இருக்குது, தூக்கிட்டு போய் நான் எஃப்டியில் போடுவேனே தவிர நான் வந்து பங்கு வாங்க மாட்டேன். ஏன்னா ஒரு பயம் இருக்குது. ஷேர் மார்க்கெட்னாலே ஒரு ரிஸ்க்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போது ஒரு பேங்க் எடுத்துப்போம், எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துக்கலாம். நான் போய் ஐசிஐசிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது. ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஒரு லட்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு 2 lakhs எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட போகிறாரு. ஒரு 10 வருஷம் முன்னாடி வச்சுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் 2013 10 வருஷம் மெச்சூரிட்டிக்காக நான் போடுறேன், பசங்க பேருக்காக நான் ஒரு 2 lakhs எடுத்துகிட்டு போய் போடுறேன். இதை போட்டுட்டு வருஷத்துக்கு 7%, 6.5% 7% கிடைக்கும். அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 7.5%, 10 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், 70% என்ன இருக்கும், அவருக்கு அப்ரிஷியேட் ஆகிடும்.